யாழ் பல்கலைக்கழகத்தின் உயிரியல் விஞ்ஞான மாணவர்கள் என்ற வகையில் இரசாயனவியல் பிரிவின் பெரும்பாலான விவரங்களை இத்தொகுப்பு மூலம் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழக இரசாயனவியல் துறையானது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி வருகின்ற துறையாகும். இரசாயன அறிவை மேம்படுத்துதல், கண்டுபிடிப்புகளை வளர்ப்பது மற்றும் எதிர்கால விஞ்ஞானிகளை உருவாக்குதல் என்பதில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது இரசாயனவியல் துறை. நாம் இப்பொழுது 4வது வருட பட்டப்படிப்பில் கெமிஸ்ட்ரியில் ஸ்பெஷல் செய்வது பற்றியும் அதனூடாக நாம் பெறக்கூடிய வேலை வாய்ப்புகள் பற்றியும் ஒரு சிறு விளக்கத்தை பார்ப்போம். முதல் 3 ஆண்டுகளில் GPA செயற்திட்டத்திற்கு அமைய விசேட பட்டப்படிப்பிற்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். வருடாந்தம் 8 தொடக்கம் 10 வரை மாணவர்கள் ஸ்பெஷல் டிகிரிக்காக தெரிவு செய்யப்படுகின்றனர். யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவான பாடத்திட்டம், புகழ்பெற்ற விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் இருப்பதனால் மாணவர்களுக்கு ஆழமான அறிவும் புரிதலும் கிடைக்கின்றன. கெமிஸ்ட்ரியில் ஸ்பெஷல் செய்வோருக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஆனர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி எனும் பட்டம் வழங்கப்படும். இந்த ஸ்பெஷல் பட்டத்தினை தாண்டி MSc, PhD போன்ற போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸும் மேற்கொள்ளலாம். MSc, PhD போன்ற போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் ஆனது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெடிசினல் கெமிஸ்ட்ரி, அனலைட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, மொலிகுலர் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களில் மேற்கொள்ள முடியும். MSc மற்றும் PhD செய்வதன் மூலம் இரசாயனவியல் துறையில் இலகுவாக உயர் பதவிகளில் பணிபுரிய முடியும். ஜெர்மனி, ஐர்லாந்து, UK, USA, ஆஸ்திரேலியா, சைனா போன்ற நாடுகளில் இரசாயனவியல் PhD செய்வதற்கு உகந்த நாடுகளாகும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் PhD செய்யும் ஒருவர் ஹெல்த் கேர், பார்மசியூட்டிகல்ஸ், ரிசர்ச், சயின்ஸ் கம்யூனிகேஷன் போன்ற துறைகளில் பணிபுரியலாம். மெடிசினல் கெமிஸ்ட்ரியில் MSc அல்லது PhD செய்யும் ஒருவர் பயோ அனலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், மெடிசினல் கெமிஸ்ட் போன்ற தொழில்களில் கடமையாற்றலாம். அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் செய்யும் ஒருவர் என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட், ஃபோரன்சிக் கெமிஸ்ட், டாக்சிகாலஜிஸ்ட், ப்ராடக்ட் டெவலப்பர், பேட்டன்ட் லாயர் ஆக வேலை செய்ய முடியும். பயோகெமிஸ்ட்ரியில் PhD செய்யும் ஒருவருக்கு அதிக அளவு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகின்றன. அனலிட்டிக் கெமிஸ்ட், பயோமெடிக்கல் ஓ ஃபோரன்சிக் சயின்டிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், எக்காலஜிஸ்ட், என்ஜினியர், பயோ நானோ டெக்னாலஜிஸ்ட், ஃபார்மகாலஜிஸ்ட், பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், மைக்ரோபயாலஜிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட் போன்ற ஃபீல்ட்களில் தொழில்கள் ஆற்றலாம். அத்துடன் அக்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், மெட்டீரியல் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி போன்ற பல துறைகளில் இரசாயனம் வியாபித்துள்ளது. இன்றைய உலகில் இரசாயனவியல் துறையில் ஸ்பெஷல் டிகிரி மற்றும் ஏனைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவர்களுக்கு பொது மற்றும் தனியார் துறைகளில் பல வேலைவாய்ப்புகள் காணப்படுகின்றன. உதாரணமாக அகாடமி ரிசர்ச்சர், அனலிட்டிக்கல் கெமிஸ்ட், பயோடெக்னாலஜிஸ்ட், கிளினிக்கல் சயின்டிஸ்ட், கலர் டெக்னாலஜிஸ்ட், கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட்டர், ஃபோரன்சிக் சயின்டிஸ்ட், மெடிசினல் கெமிஸ்ட், நானோ டெக்னாலஜிஸ்ட், ஃபார்மகாலஜிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், டாக்சிகாலஜிஸ்ட், பேலண்டாலஜிஸ்ட் மற்றும் செகண்டரி ஸ்கூல் டீச்சர் போன்ற பல வேலைவாய்ப்புகள் காணப்படுகின்றன. இரசாயனவியல் துறையில் நமக்கு கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் பற்றி மேலதிக விவரங்களை எமக்கு ப்ரொஃபஸர் நளினா நடராஜா அவர்கள் வழங்கியுள்ளார். அதை நாம் உங்களுடன் பகிர்கின்றோம். ஹலோ, என் பேர் டாக்டர் நளினா நடராஜா.
நான் வந்து பயோடெக்னாலஜி ப்ரோக்ராமில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் சென்டானியல் காலேஜ் டொரண்டோ கனடாவில். கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் நீங்கள் படித்தா உங்களுக்கு என்னென்ன ப்ரொஃபஷனுக்கு போகலாம்னுட்டு ஈஸியாக எல்லாரும் முதல் யோசிக்கிற ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங். அப்போ கெமிஸ்ட்ரி நீங்கள் இப்போ ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி செய்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஹை ஸ்கூல் டீச்சராக அப்படி வரலாம். ஆனால் அதோடு நீங்கள் நிற்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் அதுக்கு மேலால் மாஸ்டர்ஸ் அல்லது பிஹெச்டி செய்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே டீச்சிங்குக்குள்ளே போகலாம். அப்போ அது வந்து அகடமிக் ரூட், நீங்கள் கற்பித்தலோடையே சார்ந்த தொழில்கள். ஆனால் அதை விடவும் வந்து நிறைய வேலைகள் வந்து கெமிஸ்ட்ரி தொடர்பான ஃபீல்டுகளில் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் நீங்கள் வந்து ஒரு கெமிஸ்டாக வேலை செய்து இந்த மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு அதுக்கான அதுகளை செய்வது. மற்றது அதை விட டெஸ்டிங்கில் நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் வந்து மருந்துகளை தயாரித்த பிறகு அந்த ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் வந்து சரியான டோசேஜில் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு கெமிக்கல் டெக்னீஷியன்ஸை தான் பயன்படுத்துவார்கள். அப்போ நீங்கள் அப்படியான ஒரு துறையில் போகலாம். ஒரு டெக்னீஷியனாக இருந்து நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் சரியாக இருக்கான்னு பார்க்குறது. அதை விட நீங்கள் ரிசர்ச்சுக்குள்ளே போகலாம். கெமிஸ்ட்ரி சம்மந்தமான ரிசர்ச்சுகள், உதாரணத்துக்கு இப்போ கேன்சருக்கு தரப்படுற மருந்துகள் எது எவ்வளவு தூரம் வேலை செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு, எந்த டோசேஜ் சரியானதுன்னு பார்க்குறதுக்கு அப்படியான ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு. சில ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து அரசாங்கம் சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருக்கும், சிலது வந்து வெளிநாட்டு என்ஜிஓக்கள் சார்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருக்கும், சிலது வந்து பிரைவேட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகளுடைய ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருக்கும். அடுத்ததாக அமெரிக்க சீனியர் சயின்டிஸ்ட் மிஸ்டர் விக்னேஸ்வரன் அவர்களின் காணொளியினை கேட்போம். Hello all. My name is Vigneswaran and I graduated from the University of Pennsylvania in 1981 with a special degree in chemistry and obtained a second class lower division. Subsequently, I did my master's and PhD at the University of Maine and Princeton respectively. Currently, I work as a chemist for a company in Buffalo, New York, and my work involves synthesizing drug candidates to be used as anti-inflammatory, antibiotic, anti-neoplastic agents. NIAID, a section of the National Institute of Health, US, funds this work. In my opinion, you shouldn't choose a subject to study because it pays well, and therefore if you are good and like a subject such as mathematics or physics, I would urge you to pursue that subject well. Of course, we all know the universities such as Harvard, MIT, Stanford, and the University of California, Berkeley are world-class institutions. And if you want to be challenged academically, you should consider these institutions for your graduate program. Since chemistry principles are used in biological sciences, I would assume work opportunities are quite good with chemistry background. Good luck with your studies and wish you all the best. இந்த காணொளியின் மூலம் இரசாயனவியல் பற்றிய பெரும்பாலான விடயங்களை உங்களுக்கு தந்துள்ளோம் என்று நம்புகின்றோம். இச்செயற்பாட்டிற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கி பல தகவல்களை தந்துதவிய லெக்சரர் வேலாயுதமூர்த்தி சார் அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக மேலதிகமான விளக்கம் தருவதற்காக குமுதினி ஜோதிகுமார் அவர்களின் காணொளியினை கேட்போம். Hi everyone, my name is Kumudini Jodhikumar. I am a medical graduate pursuing residency training here in Canada. I am hoping to provide guidance as to possible career pathways for individuals that have majored in chemistry in undergrad. Here in Canada, there are three major pathways that you can take after you graduate: the academic pathway, the field pathway, which includes the medical and the pharmaceutical fields, and lastly, the research pathway. When you look at the academic pathway, you can join as a teaching assistant, where you will be
providing support to the professor or lecturer, teaching a small group of students on certain topics. The next position in an academic setting will be a laboratory assistant, where you will work under a PhD candidate who's pursuing their thesis and support their research, such as performing tests, collecting data, having statistical analysis, and of that sort. Lastly, you can apply to be limited term lecturers or professors for a certain course, and you will be provided a course syllabus in which you would have to teach a group of undergraduate students. The salary ranges from $58,000 to almost $100,000, depending on how long your contract with the university will be and your position. As always, there's always opportunities to grow in a department in an academic setting. If you pursue a master's or a doctorate, if you are coming with experience, that all gets factored into your salary. Next, in the medical or the pharmaceutical field, you will be working in a lab or a pharmacy setting, where you will be formulating new drugs, performing tests, running statistical analysis. Positions vary from analytic chemist to chemist junior, chemist senior, research scientists, senior formulation chemists in this type of field, and salaries based on, again, experience and your academic background. Beginning salary starts around $80,000 to $85,000, and it can go up to $130,000, $150,000. Lastly, in a research setting, again, you will be working in a mixture of academic and field work. Here you'll be testing new drugs before they enter the medical system. You will be checking for safety and efficacy of the new drugs. You will be formulating new chemical formulas and concoctions, and ultimately making sure it will get FDA approved or approved by Health Canada before we give it to actual patients. Salary will begin around $90,000, and again will reach up to $150,000 depending on your level. In all three settings, you will be able to move up the pay scale over time with years of experience and advancement of your academic career. I hope this information is helpful for individuals who want to pursue a career in chemistry after their graduation. Thank you so much.